குட்கா வழக்கு தொடர்பாக 12 வாரங்களில் முடிக்க உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் கிருஷ்ணமூர்த்தி வழங்க கேட்கலாம். கிருஷ்ணமூர்த்தி, எம்பி எம்எல்ஏக்கள் மீதான வழக்கை விசாரிக்கும் நீதிமன்றத்திற்கு இந்த குட்கா வழக்கு தொடர்பாக 12 வாரங்களில் முடிக்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. வழக்கு குறித்தான கூடுதல் விவரங்களை பதிவிடலாம். வணக்கம். தமிழகத்தில் தடையை மீறி குட்கா பொருட்களை லஞ்சம் பெற்றுக்கொண்டு விற்பனையை அனுமதித்தது தொடர்பாக அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் பி.வி. ரமணா மற்றும் அதேபோல் சி. விஜயபாஸ்கர், சுகாதாரத்துறை அமைச்சராக இருந்த சி. விஜயபாஸ்கர், சென்னை காவல்துறையின் முன்னாள் ஆணையர் எஸ். ஜார்ஜ், தமிழக முன்னாள் டிஜிபி டி.கே. ராஜேந்திரன் உட்பட 26 பேருக்கு எதிராக சிபிஐ வழக்கு பதிவு செய்தது. இந்த வழக்கு சென்னை மாவட்ட ஆட்சி அலுவலக வளாகத்துக்கு கூடிய எம்பி எம்எல்ஏக்கள் மீதான வழக்குகளை விசாரிக்கும் சிறப்பு நீதிமன்றத்தில் விசாரணை உள்ளது. இந்த வழக்கில் விசாரணை அதிகாரியிடம் வாக்குமூலம் அளிக்காதவர்கள் பலர் இந்த வழக்கில் சாட்சிகளாக சேர்க்கப்பட்டுள்ளதால் அவர்களை சிபிஐ தரப்பு சாட்சிகள் பட்டியலில் இருந்து நீக்க வேண்டும் அல்லது அனைத்து சாட்சிகளின் வாக்குமூலங்களின் நகல்களை வழங்க உத்தரவிட வேண்டும் என குற்றம் சாட்டப்பட்டுள்ள சென்னை காவல்துறை முன்னாள் ஆணையர் ஜார்ஜ் தரப்பில் சிறப்பு நீதிமன்றத்தில் மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டிருந்தன. இந்த மனுவை சிறப்பு நீதிமன்றம் தள்ளுபடி செய்ததை எதிர்த்து ஜார்ஜ் தரப்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. இந்த மனு நீதிபதி ஜி.கே. இளந்திரன் முன்பு விசாரணைக்கு வந்தபோது குட்கா முறைகேடு வழக்கில் 278 சாட்சிகள் சேர்க்கப்பட்டுள்ள நிலையில் சில சாட்சிகளின் வாக்குமூலங்கள் பதிவு செய்யப்படவில்லை. பதிவு செய்யப்பட்ட சாட்சிகளின் வாக்குமூலங்கள் மனுதாரருக்கு ஏற்கனவே வழங்கப்பட்டு விட்டதால் மனுதாரர் கோரிக்கையை நிராகரித்த சிறப்பு நீதிமன்றத்தின் உத்தரவில் எந்த தவறும் இல்லை என்று கூறி முன்னாள் ஆணையர் ஜார்ஜின் மனுவை தள்ளுபடி செய்து நீதிபதி உத்தரவிட்டிருக்கிறார். அதே சமயம் குட்கா முறைகேடு வழக்கை 12 வாரங்களுக்குள் விசாரித்து முடிக்க வேண்டும் என எம்பி எம்எல்ஏக்களுக்கு எதிரான வழக்குகளை விசாரிக்கூடிய சிறப்பு நீதிமன்றத்திற்கும் நீதிபதி ஜி.கே. இளந்திரன் உத்தரவிட்டிருக்கிறார். ராம்குமார், குட்கா வழக்கு தொடர்பாக 12 வாரங்களில் முடிக்க உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் கிருஷ்ணமூர்த்தி வழங்க கேட்கலாம். கிருஷ்ணமூர்த்தி, எம்பி எம்எல்ஏக்கள் மீதான வழக்கை விசாரிக்கும் நீதிமன்றத்திற்கு இந்த குட்கா வழக்கு தொடர்பாக 12 வாரங்களில் முடிக்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. வழக்கு குறித்தான கூடுதல் விவரங்களை பதிவிடலாம். வணக்கம். தமிழகத்தில் தடையை மீறி குட்கா பொருட்களை லஞ்சம் பெற்றுக்கொண்டு விற்பனையை அனுமதித்தது தொடர்பாக அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் பி.வி. ரமணா மற்றும் அதேபோல் சி. விஜயபாஸ்கர், சுகாதாரத்துறை அமைச்சராக இருந்த சி. விஜயபாஸ்கர், சென்னை காவல்துறையின் முன்னாள் ஆணையர் எஸ். ஜார்ஜ், தமிழக முன்னாள் டிஜிபி டி.கே. ராஜேந்திரன் உட்பட 26 பேருக்கு எதிராக சிபிஐ வழக்கு பதிவு செய்தது. இந்த வழக்கு சென்னை மாவட்ட ஆட்சி அலுவலக வளாகத்துக்கு கூடிய எம்பி எம்எல்ஏக்கள் மீதான வழக்குகளை விசாரிக்கும் சிறப்பு நீதிமன்றத்தில் விசாரணை உள்ளது. இந்த வழக்கில் விசாரணை அதிகாரியிடம் வாக்குமூலம் அளிக்காதவர்கள் பலர் இந்த வழக்கில் சாட்சிகளாக சேர்க்கப்பட்டுள்ளதால் அவர்களை சிபிஐ தரப்பு சாட்சிகள் பட்டியலில் இருந்து நீக்க வேண்டும் அல்லது அனைத்து சாட்சிகளின் வாக்குமூலங்களின் நகல்களை வழங்க உத்தரவிட வேண்டும் என குற்றம் சாட்டப்பட்டுள்ள சென்னை காவல்துறை முன்னாள் ஆணையர் ஜார்ஜ் தரப்பில் சிறப்பு நீதிமன்றத்தில் மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டிருந்தன. இந்த மனுவை சிறப்பு நீதிமன்றம் தள்ளுபடி செய்ததை எதிர்த்து ஜார்ஜ் தரப்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. இந்த மனு நீதிபதி ஜி.கே. இளந்திரன் முன்பு விசாரணைக்கு வந்தபோது குட்கா முறைகேடு வழக்கில் 278 சாட்சிகள் சேர்க்கப்பட்டுள்ள நிலையில் சில சாட்சிகளின் வாக்குமூலங்கள் பதிவு செய்யப்படவில்லை. பதிவு செய்யப்பட்ட சாட்சிகளின் வாக்குமூலங்கள் மனுதாரருக்கு ஏற்கனவே வழங்கப்பட்டு விட்டதால் மனுதாரர் கோரிக்கையை நிராகரித்த சிறப்பு நீதிமன்றத்தின் உத்தரவில் எந்த தவறும் இல்லை என்று கூறி முன்னாள் ஆணையர் ஜார்ஜின் மனுவை தள்ளுபடி செய்து நீதிபதி உத்தரவிட்டிருக்கிறார். அதே சமயம் குட்கா முறைகேடு வழக்கை 12 வாரங்களுக்குள் விசாரித்து முடிக்க வேண்டும் என எம்பி எம்எல்ஏக்களுக்கு எதிரான வழக்குகளை விசாரிக்கூடிய சிறப்பு நீதிமன்றத்திற்கும் நீதிபதி ஜி.கே. இளந்திரன் உத்தரவிட்டிருக்கிறார். ராம்குமார், நன்றி கிருஷ்ணமூர்த்தி.